சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வரும் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். டெய்லர் அக்கா வந்து நல்லா வருவீங்கக்கா, ஃபியூச்சர்ல பயங்கரமா வருவீங்க. மனிஷ் மல்ஹோத்ரா மாதிரி பெரிய ஒரு ஃபேஷன் டிசைனரா வரதுக்கு வாழ்த்துக்கள். பிரியாணி மேன் அப்படின்னு ஏன் யூடியூப் ஃபர்ஸ்ட் பேர் வச்சீங்க? யூடியூப்ல இருந்து வர அமௌண்ட் வந்து அவ்வளவு செட் ஆகல எல்லாருக்கும். ஸோ எவ்ரிபடி வெண்ட் ஆன் தேர் ஓன் வேஸ். ஸோ தனியா வரும்போது தனியா ஒரு மேன் வச்சுப்போம், பிரியாணி மேன் வச்சுப்போம்ட்டு தான் தனியா ஆரம்பிச்சது. அவங்கலாம் வந்துட்டாங்க முன்னேறி, இவர் வந்து ஒருத்தர் வளர்ச்சி வந்து டம்ப் பண்றாரு, அவங்கள வந்து வளர விடாம பண்றாரு. இவருக்கு வன்மம், அந்த வன்மத்தினாலதான் இப்பெல்லாம் இவரா கிரியேட் பண்ணி போடுறாரு, வீடியோ போடுறாருன்றாங்க. ஸோ அதை பார்க்கும்போது கேட்கும்போது எப்படி இருக்கும்? அவனுக்கு அவ்வளோதான் மூலன்னு நினச்சிப்பேன் நான். அவ்வளோதான். டு பி ஆனஸ்ட், நான் வந்து இர்ஃபான் பற்றி வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம் தான் முடிவு பண்ணேன். இவ்வளோ பேர் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த ஆக்சிடென்ட்லேருந்து எப்படி மீண்டு வந்தார் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எடுப்போம் அப்படின்ட்டு தான் நான் வந்து ஆர்டிகல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஒரு லைன் போட்டிருந்தாங்க, வண்டி நிற்காம போச்சு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அப்படின்னு. இது ஹிட் அண்ட் ரன் ஆச்சு, என்னது இது யாருமே கவனிக்கலையா? தென் I contacted a lot of major YouTubers who talk about day-to-day activities. சொன்ன இந்த மாதிரினா எதுக்கா மிக நல்ல மனிதர் அவர். என்ன மாயம் வச்சிருக்காருன்னே தெரியல. சக்காலக்கா பூம் பூம்ல பென்சில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபோன் நம்பர் வச்சிருக்காரு. என்ன பண்ணா அந்த ஃபோன் நம்பருக்கு அடிக்கிறாரு. அந்த வீடியோஸ் நான் வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கோம். அம்மா பின்னாடி வந்து என்னடா இதெல்லாம் ட்ரெஸ் அப்படின்னாங்க. ஸோ ஷி வாஸ் கிவிங் கமெண்ட்ஸ் பின்னாடி இருந்து. இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கேன் நான், எங்கள் அம்மாலாம் உட்காந்து சொல்வதெல்லாம் உண்மையெல்லாம் பார்ப்போம். உட்பீஜை வந்து ஊர் பஞ்சாயத்து தான் நாங்கள் பார்ப்போம். நீங்கள் வேறு யாருடா நீ எங்கடா இருக்கு, ஒன்னால தான்டா பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே போகுது அப்படி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை பற்றி சொல்லணுன்னா வந்து அவர் வந்து ஒரு பயங்கரமான யூடியூபர்னு சொல்லலாம், நிறைய பேரோட ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம், நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து மற்றவங்க சொல்ல தயங்குற விஷயத்த கூட இவர் போல்டாக அப்படியே யூடியூப்ல வந்து வீடியோவாக எடுத்து பக்காவாக போட்டுருவாரு. ஸோ ஆப்வியஸ்லி இன்னைக்கு என் கூட பிரியாணி மேன் தான் இருக்காரு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? குட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேருக்கு வந்து பிரியாணி மேன் அப்படின்னு தான் தெரியும் இல்லையா? ஸோ உங்க ஒரிஜினல் நேம் என்ன? என் ஒரிஜினல் நேம் வந்து அபிஷேக் ரபி. ஓகே ஓகேங்களா. ஸோ அபிஷேக்ன்றது வந்து வடக்கான் நேம் மாதிரி இருக்கு. ஓகே. அப்படின்றனால வந்து ரபியோட மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே பிரியாணி மேன் ஆன பிறகு எங்க போனாலும் பிரியாணி மேன் தான் இன்ட்ரோடியூஸ். பிரியாணி மேன். என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ பிரியாணி மேன் அப்படின்னு ஏன் யூடியூப் ஃபர்ஸ்ட் பேர் வச்சீங்க அந்த சேனலுக்கு? என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி த பிரியாணி மேன் இருந்துச்சு. எல்லாம் சூப்பர் மேன், ஸ்பைடர் மேன் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. எல்லா மேன் மாதிரி நான். ஆமா, அதனால மை ஃபேவரட் ஃபுட் இஸ் பிரியாணி. ஸோ ஐ தாட் பிரியாணி மேன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி தான் முதல்ல இருந்துச்சு. ஸோ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே அதே வச்சுட்டேன். பிரியாணி தீவிர வெறியரா இருப்பார் போல. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 1 kg பிரியாணி அப்படின்னு ஒரு சேனல் இருந்தது, இப்போ வந்து பிரியாணி மேன். ஸோ அந்த ஜேர்னி அதை பத்தி சொல்லுங்க. 1 kg பிரியாணி வந்துட்டு ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் நெட்வொர்க். அப்போ காலேஜ் முடிச்சுட்டு அப்போ வந்து நிறைய பைலட் ஸ்கெச்சஸ்லாம் பண்ணி கொடுப்போம் அவங்களுக்கு ஷோவில் போடுறதுக்கு. அதில் முக்கால்வாசி ரிஜெக்ட் ஆயிரும். எங்களுக்கு அதை டெலீட் பண்ணுறதுக்கு மனசு இருக்காது. ஸோ ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு தான் ஓப்பன் பண்ணி போட்டோம். அந்த ப்ரொஃபஷனை விட இதில் நல்லா பிக்கப் ஆன உடனே அப்படியே இங்கே தாவிட்டோம். அண்ட் இட் வாஸ் கோயிங் வெல். ஆக்சுவலி ஒரு 3-4 இயர்ஸுக்கு நல்லா போச்சு. பட் லேட்டர் வந்து எல்லாருக்குமே வந்துட்டு ஃபேமிலி இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம வீட்டில் தண்ணி தெளிச்சு விட்டாங்க, நம்ம ஜாலியாக இருக்கோம். எங்கள் அம்மா எதுவும் கேட்க மாட்டாங்க, அதனால ஜாலியாக இருக்கும். பட் மற்றவங்க வீட்டிலலாம் அப்படி இல்லை இல்லையா. ஸோ தே ஹேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதனால் அதை பார்க்கணுன்னும் போது யூடியூப்லேருந்து வர அமௌண்ட் வந்து அவ்வளோ செட் ஆகலை எல்லாருக்கும். ஸோ எவ்ரிபடி வெண்ட் ஆன் தேர் ஓன் வேஸ். ஸோ தனியாக வரும்போது நம்ம வந்து தனியாக ஒரு மேன் வச்சுப்போம், பிரியாணி மேன் வச்சுப்போன்ட்டு தான் தனியாக ஆரம்பிச்சது. ஓகே, இப்போ வந்து உங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வீடியோஸ் வந்து இருக்கு. அதாவது வந்து மற்றவங்க, நான் சொன்ன மாதிரி மற்றவங்க பேச தயங்குற ஒரு விஷயம், இதெல்லாம் நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு, நம்ம எதுக்கு வம்ப விலைக்கு வாங்கிட்டு அப்படின்னு போயிடுவாங்க கடந்து. பட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ரீசெண்டாக நீங்கள் போட்டிங்க டெய்லர் அக்கா, அவங்களுடைய வீடியோவாக இருக்கட்டும், இர்ஃபானுடைய வீடியோவாக இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் போடுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இது வேணும், கட்ஸ் வேணும். நம்ம போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கான ஃபேஸ் பண்ணணும், அதுக்கு வர விளைவுகளை. ஸோ அப்படி நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணும்போது உங்களை மற்றவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களே, நீ இதெல்லாம் சொல்ற, அப்ப நீ என்ன பெரிய ஒழுங்கு அப்படின்ற வார்த்தைகள் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றீங்க? அதுக்கு ஐ ஹேவ் டு பி ஓப்பன் அபவுட் இட் தானே. நான் வந்து ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்றேன்னா அவங்க எப்படி என்னோட கிரிட்டிசிசம் ஏத்துக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அதே மாதிரி நானும் ஏத்துக்கணும்ல. ஸோ நான் யூஸ்வலி வாட் ஐ டூ இஸ், ஒன்று அவங்களோட கிரிட்டிசிசம் ஜென்யூனா இருந்துச்சு அப்படின்னா ஐ டோன்ட் அப்ரிஷியேட் தேர் ஒப்பீனியன் அபவுட் மீ. இப்போ நானும் யாரை பற்றி பேசுகிறேனோ I'll just give them, இதுதான் ஃபேக்ட்ஸுங்க, பார்த்துக்குங்க, நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு ஆடியன்ஸ் கிட்ட சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி ஜென்யூனாக இருக்கிறவங்கிட்ட ஐ ரியலி கோ அண்ட் உங்களோட கமெண்ட் செக்ஷன்லாம் நான் நிறைய ரிப்ளைலாம் பண்ணியிருக்கேன். ஓகேவா. அண்ட் ஐ வுட் ட்ரை டு சேஞ்ச் தட் பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் மீ. பட் வம்படிக்க பேசுகிறவங்க என்ன பண்ணுறது, நான் பார்த்துட்டு சிரிச்சுட்டு விட்டுறது, அவ்வளோதான். யூஸ்வலாக இந்த மாதிரி வந்தால் எங்கள் அம்மா தான் எனக்கு அனுப்புவாங்க. இதெல்லாம் பார்த்தியா நீ, காமெடியாக இருக்கு, ஒருத்தன் பண்ணியிருக்கான் தெரியுமா அப்படின்னு அனுப்புவாங்க.
நம்ம காலங்காத்தாலே எதுக்கு நெகட்டிவிட்டி அனுப்புறீங்க, இல்ல செம காமெடியா இருந்துச்சு அப்படின்னு உங்களை கலாய்ச்சி போறது அவங்க ஆமா. அவங்களுக்கு அந்த ஃபீட்ல எல்லாம் வரும். பிரியாணி மேன் சர்ச் பண்ணிட்டு இருக்கனால அவங்களுக்கு எல்லாம் வருமா, ஸோ அதெல்லாம் அனுப்புவாங்க. நானும் பார்த்துட்டு விட்டுருவேன், அவ்வளவுதான். பிகாஸ் ஐ கான்ட் ரியாக்ட் டு இட். நோ, அதனால அப்படியே விட்டுறது. ஓகே. இப்போ பிரியாணி மேன் சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஒரு நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வைப்பாங்க. பட் நீங்க வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன்? பியூடிபை அப்படின்ற ஒரு பெரிய யூடியூபர், இப்போ வந்து மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி கொஞ்சம் வருஷம் முன்னாடி பியூடிபை தான் வேர்ல்ட்ஸ் என்ன சொல்றது ஹையஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருந்த யூடியூபர். ஸோ அவர் இந்த ரியாக்ஷன் வீடியோன்ற ஃபார்மேட்டை கொண்டு வந்ததே அவர் தான். ஓகே, கமெண்ட்ரி ரியாக்ஷன் வீடியோ. ஸோ கோவிட் டைமில் ஷூட்டும் பண்ண முடியல, ஆர்டிஸ்ட்டை கூப்பிட முடியல, எல்லாரும் அங்கங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறது, சரி உட்காந்து ரியாக்ட் பண்ணுவோன்ட்டு அப்படி பண்ணி அவர் ஒரு வீடியோவில் டுட்டோரியல் சொல்லியிருப்பார் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ அதை பார்த்து அடாப்ட் பண்ணி சும்மா பண்ணலாம்னு ஆரம்பித்தேன். பட் இட் டர்ன்ட் அவுட் டு பி சம்திங் எல்ஸ் கம்ப்ளீட்லி. பட் ஆரம்பிக்கும் போது தெரியுமா இது இந்த அளவுக்கு ரீச் ஆகும்? நான் ஒரு 3 மாசத்துக்கு கோவிட் போயிடும், சாத்திட்டு நம்ம திருப்பி வந்துட்டு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு தான் நினைச்சேன் நான். சரி, ஓகே. நீங்க யூடியூப் வச்சிருக்கீங்க. ஸோ பர்சனலா நீங்க என்ன, அதாவது ப்ரொஃபஷனலா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரொஃபஷனலா வந்து கொஞ்சம் கஷ்டமான கேள்வியா? ஆமா, இந்த இந்த கோபி சுதாகர் காமெடியில வர மாதிரி இப்ப கறி எடுத்து வச்சிருக்கேன், சார் சாப்பிட்டு தூங்க போறாரு அப்படிதான். பிகாஸ் சி ஐ டூ என்ன சொல்றது, ஐ டூ சம் ஆட் ஃபிலிம்ஸ்னு வச்சுப்போமே, ஓகேவா. ஸோ ஐ ஒர்க் இன் அன் ஆட் குரூப் வேர் ஐ கிரியேட் ஆட்ஸ் அண்ட் கேம்பெயின்ஸ் ஃபார் தம். மோஸ்ட் ஆஃப் யூ கைஸ் ஒன்ட் நோ, தெரிஞ்சிருக்காது இது வரைக்கும். பிகாஸ் அது ரொம்ப ப்ரைவேட்டான ஸ்பேஸ் அது, ஓகேவா. அங்கே நிறைய பேர் கிளைண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் நாங்கள். ஆமாம், பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு குடிச்சிட்டு நான் பாட்டி என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். ஸோ அங்கே அபிஷேக், இங்கே பிரியாணி மேன். ஸோ அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி சைடில் சொல்லணும்னா ஐ ஹாவ் திஸ் ஆட் திங் கோயிங் ஆன். அண்ட் பட் மெயின் ஸ்ட்ரீமாக இப்போ வந்து யூடியூப் தான். யூடியூப் தான். ஸோ 2 முகங்கள் இருக்கு அபிஷேக் அவர்களுக்கும் பிரியாணி மேன். ஓகே, இப்போ வந்து நீங்க நிறைய வீடியோஸ் பண்றீங்க. இப்போ டெய்லர் அக்கா வீடியோ போட்டது, இர்ஃபான் வீடியோ போட்டதா இருக்கட்டும், நிறைய பேர் அதை எப்படி கமெண்ட்ஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்கலாம் வந்துட்டாங்க முன்னேறி, இவர் வந்து ஒருத்தர் வளர்ச்சி வந்து டம்ப் பண்றாரு, அவங்கள வந்து வளர விடாம பண்றாரு, இவருக்கு வன்மம், அந்த வன்மத்தினாலதான் இப்பெல்லாம் இவரா கிரியேட் பண்ணி போடுறாரு, வீடியோ போடுறாருன்றாங்க. ஸோ அதை பார்க்கும்போது கேட்கும்போது எப்படி இருக்கும்? அவனுக்கு அவ்வளோதான் மூலன்னு நினச்சிப்பேன் நான். அவ்வளோதான், சிம்பிள். பிகாஸ் ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம ஒரு நியூஸ் சேனலை திறக்கிறோம், நியூஸ் சேனலில் ஏதோ ஒரு அரசியல்வாதியோட ஸ்கேம் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், ஆஹா ஸ்கேம் நடந்திருக்கு போல இருக்குன்னு டீட்டெயில்டாக அவங்க ஒரு ரிப்போர்ட் போடுறாங்க, இதான் பாருங்க இந்த மாதிரி ஸ்கேம் நடந்திருக்குன்னு. இப்போ நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு அந்த அரசியல்வாதியை சப்போர்ட் பண்ணுறவன் வந்து என்ன சொல்லுவான், நீ எல்லாம் வன்மத்தில் பேசுகிறடா, நீ எல்லாம் கடுப்பில் பேசுகிற அப்படின்னு தான் சொல்லுவான். ஸோ ட்ரூத் அக்செப்ட் பண்ண முடியாதவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, ஓகேவா. ஐ எம் ட்ரைங் டு சேவ் யூ ஃப்ரம் ஆல் திஸ். நீ போய் மாட்டிக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். உனக்கு ரூல்ஸ் வேறு மாதிரி இருக்குது, செலிபிரிட்டிஸ்க்கு ரூல்ஸ் வேறு மாதிரி இருக்குன்னு தான் சொல்கிறேன். அது இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா இட்ஸ் தேர் விஷ். இது அவங்களுக்கு இப்போ புரியாது. யூனோ வென் திங்ஸ் ரியலி ஹேப்பன். ஒரு ஹெல்மெட் போடலை அப்படின்றதுக்காக வேண்டி அவனுக்கு ஃபைன் போட்டு அவன் வந்து கோர்ட்டுக்கும் ஸ்டேஷனுக்கும் அலைய விட்டு விடும்போது தான் அவனுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு இதுவாடா, அன்றே கணித்தார் பிரியாணி மேன் அப்படின்ட்டு. யூனோ அதனால அப்படியே விட்டுறது, நீ பட்டு புரிஞ்சுப்ப அவ்வளோதான் அப்படின்னு. ஆனா வந்து நான் நிறைய வீடியோஸ்ல பார்க்கும்போது இந்த இர்ஃபானுடைய அந்த ஒரு இதெல்லாம் வருது. ஸோ பர்சனலா வந்து அவருக்கும் உங்களுக்கு ஏதாவது கிளாஷ் இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இவர் எப்போ பார்த்தாலும் அவரையே வந்து இது பண்ணிட்டு இருக்காரு, இர்ஃபான் தாக்கப்பட்டார் அப்படின்ற உங்களோட வீடியோஸ் கீழே வந்திருக்கும். இல்லை அப்படிலாம் பர்சனலாலாம் ஒன்றும் கிடையாது, ஓகேவா. டு பி வெரி ஆனஸ்ட், நிறைய பேர் நினைப்பாங்க பர்சனலாக 2 பேருக்கு ஏதோ சண்டை, அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரும் இல்லையா. டு பி ஆனஸ்ட், நான் வந்து இப்போ இர்ஃபான் பற்றி வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம் தான் முடிவு பண்ணேன். இவ்வளோ பேர் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த ஆக்சிடென்ட்லேருந்து எப்படி மீண்டு வந்தார் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு எடுப்போம் அப்படின்ட்டு தான் நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நியூஸ் மினிட் வெப்சைட்டில் ஆர்டிகல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ஒரு லைன் போட்டிருந்தாங்க, வண்டி நிற்காம போச்சு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அப்படின்னு. இது ஹிட் அண்ட் ரன் ஆச்சு, என்னது இது யாருமே கவனிக்கலையான். தென் I contacted a lot of major YouTubers who talk about day-to-day activities. சொன்னேன் இந்த மாதிரினா எதுக்கு அப்படின்னா, எதுக்கா என்னடா எதுக்கு, ஏதோ ஒரு போர்ஷ் ஆக்சிடென்ட் எங்கேயோ நடந்ததுக்கு, அதான் எங்கேயோ நடந்ததுக்குள்ள இவ்வளோ 4 வீடியோ போட்டேன், இதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறேன், அதுன்றாங்க. நீ போடல நானே பண்றேன். அந்த கட்ஸ் எப்படி வருது பிரியாணி மேனுக்கு? ஏன்னா அகைன் அட் த சேம் டைம் வந்து நான் யோசிச்சு பார்த்தேன், நான் வந்து ஹெல்மெட் போடாமல் போனால் என்ன பண்ணுவீங்க, உடனே ஃபோட்டோ எடுத்து உடனே நெட்டில் ஏற்றி அசிங்கப்படுத்துவீங்கல்ல. பிரியாணி மேன் பண்ணு சீட் பெல்ட் போடாமல் போயிட்டார் போயின்னு அவ்வளோ கேவலப்படுத்துவீங்க. ஹிட் அண்ட் ரன் பண்ண ஒருத்தனை எப்படி நீங்கள் விட்டீங்க அப்படின்னும் போது அகைன் ஐ தாட் சரி இந்த ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் நம்மளுக்கு எவிடன்ஸ் இருக்குது, ஓகேவா. பிகாஸ் த நியூஸ் மினிட்ன்றது வெரி ஒரு மேஜரான நியூஸ் அவுட்லெட். ஸோ அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்த. சரி அவங்கள கோட் பண்ணி இந்த விஷயத்த நம்ம பேசுவோம், இது எப்படி மேஜர் மெயின் ஸ்ட்ரீம் யூடியூபர்ஸ்லாம் கவனிக்கலன்றதை சொல்லுவோன்னு ஆரம்பித்தது. அப்படியே ரிவர்ஸில் போனால் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அவர் என்ன சொல்கிறது, அகைன் இப்போ
அவரால் அவர் ப்ரொமோட் பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட்டை மூடினாங்க. பட் அவர் இன்னும் வந்து அந்த ஹைஜீன்ற விஷயம், ஒரு ஃபுட் பிளாகர்ன்றவங்க ஹைஜீன்ற ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். அதை நோட்டீஸ் பண்ணாமல் பண்ணுறதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு. என்னடா அது பட்டும் திருந்தலை அப்படின்னு. அகைன் அந்த அந்த இன்சிடென்ட் நான் யோசிக்கும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதே நான் பண்ணியிருந்தா பிரியாணி மேன் காலி இல்லையா? பிரியாணி மேன் பண்ணிட்டா, இடிச்சிட்டார், ஒடிச்சிட்டார், ஓடி போயிட்டார், அப்படி போயிட்டார், இப்படி போயிட்டார்ன்றவாங்கல்ல. ஸோ அது என்னது இது நியாயம்? என்ன கூட விடுங்க நீங்கள். இந்த டிடிஎஃப் வாசல் அந்த பையன் என்ன பண்ணான் அந்த ஒரு இன்சிடென்ட்ல சொல்கிறேன், ஓகேவா? நிறைய பண்ணியிருக்காரு. அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்ல ஃபோனை ஸ்பீக்கரில் வச்சுட்டு பேசுனதுலாம் ஒரு குத்தமா அப்படின்னா, சரி இதை ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசிடுவோம். இதை பற்றி என்ன நடக்குது, ஏன் இந்த பயஸ் இப்போ இதே விஷயம் வந்து பயஸ்டாக இல்லை, அவர் வந்து அவருக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னா யாரும் பேச போகிறது கிடையாது. பட் அந்த எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகுறதுன்றது நானும் தான் டேக்ஸ் கட்டுறேன், ஓகேவா? ஒரு என்ன சொல்ற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லை, நீ மேலே நான் கீழன்றது இல்லைன்னு நீங்களே தான் சொல்கிறீங்க. அப்புறம் நீங்களே தான் அவனை வேற மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க, எங்களெல்லாம் வேற மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்கன்னும் போது அந்த ஒரு அந்த கோவத்தின் வெளிப்பாடு தான் அந்த கிரில்டு அந்த வீடியோ. ஓகே, பட் அப்பா இப்போ அவரை பத்தி வீடியோ போடும்போது அவரே பாக்குறாரு. ஐ மீன் இந்த டெய்லருக்கா வீடியோ போட்டப்ப கூட அவங்க கமெண்ட்ஸ்ல வந்து கூட ஏதோ மெசேஜ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அவங்களே வந்து உங்களை அப்ரோச் பண்ணி பேசுறாங்க இந்த மாதிரி வீடியோ போடுறப்ப, அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அப்ரோச் பண்ணி என்னன்னு சொல்லுவாங்க, நான் வந்து திருத்திக்கிறேன் நான் சொல்லுவாங்க, நீ சொன்ன தப்புன்னு தான் சொல்லுவாங்க. அப்படிதான். ஆமா, ஆப்வியஸ்லி அது வந்துட்டு அவங்களோட பிஹேவியர் அப்படிதானே இருக்கும். ஓகேவா? நான் தப்பே பண்ணல. யார் ஒருத்தர் தப்பு பண்ண தப்புன்னு ஒத்துப்பா? இப்போ நான் தப்பு பண்றேன்னா அப்பாலஜில என்ன சொல்லுவேன், நான் பண்ண தப்புங்க, எஸ் ஐ அக்செப்ட்னு ஒத்துப்பேன். அவங்க யாருமே ஒத்துக்கல, அதை பத்தி பேசக்கூட இல்லை. ஸோ ஐ லெஃப்ட் இட் லைக் தட். ஒன்றும் பண்ண முடியாது அதை பத்தி. ஸோ அப்போ நீங்க தப்பு பண்றீங்க, அதை வந்து உங்ககிட்ட சொன்னா நீங்க அக்செப்ட் பண்ணி நீங்க மாத்திப்பீங்க? கண்டிப்பா. அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா நீங்க இந்த விஷயம் தப்பு? நிறைய சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஐ திங்க் ஒரு வாட்டி ஐ மேட் அ ஜோக் அபவுட் அ பர்சன் அண்ட் இட் டர்ன்ட் அவுட் தட் பர்சன் பாஸ்ட் அவே, ஓகேவா? அவங்களோட ஒரு பழைய ரீலோ ஐ திங்க் நீயா நல்ல பேசுனதை எடுத்து நான் வந்துட்டு ஒரு ஜோக் பண்ணேன். யாரை பற்றி பேசணும்னா தட் பர்சன் ஹட் பாஸ்ட் அவே. ஸோ அவங்களோட ஃபேமிலியிலேருந்து வந்து சொன்னாங்க, அந்த அந்த பர்சன் செத்து போயிட்டாங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா அச்சா, பிகாஸ் நம்ம ரீல் பார்க்குறோம், அவங்க யாரெல்லாம் விசாரிக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு போஸ்ட் மட்டும் ஐ ஹேட் டு ரிமூவ் ஃப்ரம் மை வீடியோ பிகாஸ் ஐ ஃபெல்ட் தப்பாக பேசிட்டோம் போல். ஒரு செத்து போனவங்களை பற்றி இவ்வளவு ரூத்லெஸ்ஸாக பேசணும் அப்படின்ட்டு. அது மட்டும் தான் ஐ திங்க் ஐ கரெக்டட். ஒருத்தவங்க சொல்லி நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். தென் ஐ ரியலைஸ், சரி இப்போ ஒருத்தவங்க நீ நல்லா பேசினா கூட அவங்கள யார் உசுரோடு இருக்காங்களா முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறோன்றது. அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து முன்னாடி நீங்கள் இந்த சும்மி வண்ண கவிதைகள் அப்படின்ற ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ அதில் வந்து விலகி வந்துட்டீங்க. ஸோ அது என்ன ரீசன்? நான் முன்னாடிலாம் பண்ணிட்டு இல்லையா அவங்க கூட. அவங்க வந்துட்டு அவங்களோட இதில் ஒரு கெஸ்ட். அது இப்போ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இட் வாஸ் ஆல் குட். பட் லேட்டர் என்ன சொல்கிறது, நான் போகிற போக்காக இருக்கட்டும், நான் அடிக்கிற ஜோக்ஸாக இருக்கட்டும், சம்திங்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க அடிக்கிற சில விஷயங்கள், அவங்க யூஸ் பண்ணுற சில வார்த்தைகள் எனக்கு பிடிக்கல. ஸோ அந்த மாதிரி இப்போ மனஸ்தாபங்கள் வந்து சரி டீசெண்டாக விலகிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்துட்டேன். ஓகே, நீங்கள் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ வீடியோஸ் பண்ணுறீங்க, நீங்கள் அசால்ட்டாக வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, திட்டுறதா இருக்கட்டும், ஒருத்தரை பற்றி சொல்கிற போது திட்டுறதா இருக்கட்டும் சொல்லிடுறீங்க. பட் நீங்கள் அதுக்கப்புறம் யோசிப்பீங்களா, ஐயோ நம்ம அப்படி சொல்லிட்டுமே ஏதாவது பேக் ஃபேர் ஆகுமோ அது சொன்னது அப்படின்லாம் யோசிச்சிருக்கீங்களா? எஸ், கண்டிப்பாக யோசிச்சிருக்கேன். நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன் ஆக்சுவலி. இது வந்துட்டு ஏன்னா அகேன் இது வந்து பாலிடிக்ஸை தொடக்கூடாது, இதெல்லாம் வந்து எதுக்கு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் போட்டுட்ட பிறகு பீப்புள் ஹவ் கான்டாக்டட் மீ, ஏன் இதை நீ சொன்ன, இது நீ பேசிடக்கூடாது. அப்போது தோணியிருக்கு. தோணுமே தவிர வீடியோலாம் எடுக்க மாட்டேன் நான். அப்படியே தான் இருக்கும். தோணிட்டு அப்படியே தான் இருக்கும் மனசுக்குள்ள. ஐயோ ரொம்ப கஷ்டம், அங்கிளை பற்றி இப்படி பேசிட்டோமே, பரவாயில்ல இருக்கட்டும் அண்ணு விட்டுருவேன். அண்ணியை நம்பி மாதிரி தெரியாம அப்படிதான்டா பண்ணுவேன்ற மாதிரி தான் விட்டுருவேன் நான். உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகுமா, சரி நம்மள இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு? அகைன் நான் சொன்ன மாதிரி ஃபேக்சுவலாக சொன்னாங்கன்னா ஐ வில் டேக் இட். அந்த மாதிரி இல்லை, அந்த தப்பா சொன்னா ஓகே, நம்ம உங்களை யாராவது சொல்லி அது உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கா, நம்மளே இப்படி சொல்லிட்டாங்களே அந்த மாதிரி அப்படின்னு? அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்? இனிஷியல் டேஸ்ல இப்போலாம் பழகிடுச்சு. இப்போ பழகிடுச்சு. இனிஷியல் டேஸ்ல ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ என்னடா நம்மளெல்லாம் கெட்டவன்றாங்க, நம்மளே கிரிஞ்சுன்றாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போல்லாம் அந்த ஃபீலிங் இல்லை. சொன்னா சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி தான். ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேக்டை வந்து ஒருத்தரோட ட்ரூ ஃபேஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க வீடியோ மூலமா. இது பிஹைண்ட் த ஸ்டோரி ஒன்று இருக்குது இதுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அதையுமே வந்து ஒரு சிலர் புரிஞ்சுக்காம வந்து இல்லை இது புரிஞ்சுக்க மாட்டாங்க, பரவாயில்ல ஏமாத்துறது அவங்களெல்லாம் நாங்கள் ஏமாற ரெடின்லாம் வந்து டயலாக்லாம் பேசுவாங்க. ஸோ தட் டைம் எப்படி கோவம் வருமா, உனக்கெல்லாம் சொன்ன பாரு அப்படின்னு தோணுமா வீடியோ? இந்த விவேக் ஒரு இதில் சொல்லுவார் தெரியுமா, உனக்கு 200 பெரியார் இல்லடா, 400 பெரியார் வந்து உன்னால திருத்த முடியாது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஆக்சுவலி ஐ சா கமெண்ட் அப்படி தான் வந்துட்டு, ஏமாத்துறவங்க அவங்களா இருந்தாலும் ஏமாறுறது நம்ம தானே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்துட்டு நம்ம பெரிய மனசு பண்ணி அவங்கள மன்னிச்சிருவோம். பைத்தியமாடா நீ, யாருடா நீ, எங்கடா இருக்க, ஒன்னால தான்டா பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள போறது அப்படி.
ஸோ யா அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அந்த கமெண்ட்ஸை படிக்கும் போதெல்லாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ பாலிடிக்ஸ் வைஸாகவும் நீங்கள் பேச ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நம்ம வந்து சோசியலாக வந்து எல்லாத்தையும் எடுத்து பேசும்போது இப்போ பாலிடிக்ஸ் வைஸும் நீங்கள் பேச ட்ரை பண்ணலாமே. பாலிடிக்ஸில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா எல்லா சைடும் ஃபால்ட் இருக்குது. பட் என்ன சொல்கிறது, as influencers we have to lean left because that is the progressive way. ஓகேங்களா, லீன் லெஃப்ட் தான் நம்ம எப்பவுமே இருக்கணும். லீன் தான் ஒரேடியாக வந்துட்டு ஃப்ளாட்டாக படுத்துற சொல்ல, லீன் தான். ஏன்னா வந்து அதுதான் வந்து ப்ராக்ரஸ் வந்துட்டு என்ன சொல்கிறது, ப்ராக்ரஸ் நோக்கி போகிறனால we have to lean left. ஸோ அதனால இங்கேயும் தப்பு அங்கேயும் தப்புன்னும் போது நம்ம ஒன் சைடை பற்றி கமெண்ட் அடிச்சா அங்கேருந்து கமெண்ட் அடிக்கிறானுங்க திருப்பி, அவன் ஒழுங்கா அப்படின்னு. இல்லதான் அதை பற்றி பேசுவேன் அப்படின்னு, யாரை பற்றி பேசுறது இல்லடா விடுங்கடா டே அப்படின்னு. பாலிடிக்ஸே வேண்டாம். எக்ஸாக்ட்லி. நான் இப்போ வந்து நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கீங்களா, அதில் இருக்க ஒரு சில கேரக்டர்ஸ் பற்றிலாம் சொல்கிறேன். அவங்கள பற்றி ஒரு ஒன் லைன்ல சொல்லலாம், இல்லைன்னா உங்க வீடியோவில் நீங்கள் சொன்னதே கூட சொல்லலாம். என்ன ஓகேவா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இர்ஃபான், அவரை பத்தி ஒன்று சொல்லணும்னா மிக மிக நல்ல மனிதர். ஓகேவா, அவருக்கு இருக்கிற மாதிரி என்ன சொல்ற, அவர் என்ன மாயா வச்சிருக்காருன்னே தெரியல. இந்த ஷக்காலக்கா பூம் பூம்ல பென்சில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபோன் நம்பர் வச்சிருக்காரு. என்ன பண்ணா அந்த ஃபோன் நம்பருக்கு அடிக்கிறாரு, டெலீட் அப்படின்றாங்க. இந்த ஃபோன் நம்பர் எங்களுக்கு ஷேர் பண்ணாருன்னா நாங்களும் அதை டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெய்லர் அக்கா வந்து நல்லா வருவீங்கக்கா, ஃபியூச்சரில் பயங்கரமாக வருவீங்க. இப்போ என்ன மனிஷ் மல்ஹோத்ரா மாதிரி பெரிய ஒரு ஃபேஷன் டிசைனராக வரத்துக்கு வாழ்த்துக்கள். என்ன 103 rupees GST நான் கட்டினேன், அது எந்த அக்கௌண்ட்டுக்கு போச்சுன்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதை விடவே மாட்டீங்க ஏங்க. 103. நெக்ஸ்ட் வந்து நம்ம டிடிஎஃப் வாசன். அவர் ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட் ஐ ஃபீல் ஹி இஸ் டூயிங் எவ்ரிதிங் பர்பஸ்ஃபுல்லி. இன்னசென்ட் கிடையாது அந்த ஆளு. ஐ ஃபிகர்ட் அவுட். நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சிட்டேன். பட் ஐ ஹேட் அ லிட்டில் டவுட். ஏன்னா அந்த திருப்பதியில் அவர் இப்போ போய் பண்ண விஷயம்லாம் அது வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்றார். ஓகேவா, ஒருத்தன் வந்து ஒரு தப்பை 2 வாட்டி தெரியாமல் பண்ணுவான், பண்ணிக்கிட்டே இருக்கானா ஹி நோஸ் வாட் வில் ஹேப்பன். ஓகேங்களா, இப்போ ஒன்றும் இல்லை, அஜீஸ் வந்துட்டு போய் திருப்பதிக்குள்ளே என்ட்ராகி இந்த கூத்தை பண்ணுறாரு. இது அஜீஸ் போகிற ஒரு புனித ஸ்தலத்துக்கு போய் நம்ம இந்த கூத்தை பண்ணோம் அப்படின்னா சும்மா இருப்பாங்களா? ஸோ யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் அதர்ஸ் ஃபார் தெம் டு ரெஸ்பெக்ட் யூ. உன்னோட என்ன சொல்றது, உன்னோட புனித ஸ்தலத்தை வந்து மற்றவங்க ரெஸ்பெக்ட் பண்ணா நீ அவங்க இதில் விளையாடிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஹிந்து முஸ்லீம்ன்ற மாதிரி தான் பிரிக்கிறானுங்க. இவன் எப்படி போய் அதை பண்ணுவான் அப்படின்ட்டு. இதுக்கான வழிவகுத்து இதுக்கான ஒரு இது வந்துட்டு இதுதான் ஆகும் அப்படின்ட்டு அவருக்கு தெரியல அப்படின்ட்டு நான் நம்ப மாட்டேன். ஹி வெரி வெல் நோஸ். இதெல்லாம் என்ன சொல்றது, இதெல்லாம் பிளான். ஏதாச்சும் ஒன்று பண்ணி இது வந்துட்டு கான்டென்ட் டெஸ்பிரேஷன் தான். ஓகேவா, அதாவது ஏதாச்சும் பண்ணி நான் வந்து இப்போ ரிலேட்டபிள் ஆகிட்டே இருக்கணும். பண்ணு, அடுத்தவன் சென்டிமெண்ட்ஸை ஏன் ஹர்ட் பண்ற பாயிண்ட் தானே. அவன் அடுத்தவன் சென்டிமெண்ட் சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ண உனக்கு கோவம் வருது இல்லை, அவன் சென்டிமெண்ட்ஸை நீ ஏன் ஹர்ட் பண்ற அப்படின்னா தென் ஐ ரியலைஸ் தட் ஹி இஸ் டூயிங் இட் வாண்டட்லி, வேணுமே பண்றாரு அது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஆந்திரா போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் தான். எடுத்துட்டாங்க, ஆல்ரெடி கேஸ் தான் போட்டுருக்காங்க. அவர் தான் எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருக்காரு. அகோரி கலையரசன் சொல்லி ஒருத்தர் இருக்கார்ல, நீங்க கூட வீடியோ போட்டிருந்தீங்க அவரை பத்தி. அகோரி கலையரசு மண்டேல கொண்டாடி. ஆமா அந்த இன்னும் இருக்காரா? நான் ரொம்ப நாளா நியூஸ்ல போயிட்டாருன்னு நினைச்சேங்க. ஐ மீன் காசிக்கு போயிட்டாருன்னு நினைச்சேங்க. இல்ல அவர் யாரும் இன்டர்வியூ எடுக்கல, அவ்வளவுதான் விட்டுட்டாங்க. அதனால அவரெல்லாம் இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தீங்க பாருங்க ஒரு காலத்துல. அடாச்சா, எனக்கெல்லாம் அப்போ யூடியூப் பார்த்தாலும் இவெல்லாம் ஒரு ஆல்ரெடி இன்னத்துக்கு இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தீங்க. அதாவது ஐ ஹாவ் த அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் நியூஸ் மீடியா, தமிழ் நியூஸ் மீடியா. ஓகேவா, ஆனால் இந்த இவனை இன்டர்வியூ எடுத்தும்போது ஐ வாஸ் லைக், வர கண்டென்ட்டே இல்லையா, அவனுக்கு என்னென்னலாம் உருட்டுறான், அதுன்றான் இதுன்றான் அப்படின்றான் இப்படின்றான். அதாவது எப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னா அது வரைக்கும் எல்லாரும் பகுத்தறிவு பேசிட்டு இருந்தான். அது எப்படிங்க, எவனா ஒரு சங்கி பேசுறான்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஒரு இன்டர்வியூ வரும் யாரோ ஒருத்தர், அது எப்படிங்க, அதெல்லாம் இல்லைங்க சாமியே கிடையாது, ஐ அக்செப்ட் இட். எஸ், இவனுக்கு இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தீங்க. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட், ஒன்றுமே இல்லை. அவனெல்லாம் இன்டர்வியூ எடுத்து பெரிய ஆள் ஆக்கி விட்டு அவன் வந்து ஐ திங்க் இப்போ 3வது வீடு கட்டுறான்னு கேள்விப்பட்டேன். தேவையா இது? யாரால ஒன்னால, எல்லாத்துக்கும் ஒன்னால. ஓகே, இப்போ வந்து நிறைய வீடியோஸ்ல வந்து ஃபெமினிசம் அந்த இதை பத்திலாம் நீங்க பேசியிருக்கீங்க. இப்போ ஆப்வியஸ்லி பொண்ணுங்க பேசுறத எடுத்து இதெல்லாம் ஃபெமினிசம் அப்படின்னீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பிரியாணி மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபெமினிசம்னா என்ன? ஃபெமினிசம் இஸ் ஈக்குவாலிட்டி. அதாவது ஆண்களுக்கு கிடைக்கிற அதே உரிமை பெண்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் ஃபெமினிசம். ஓகேங்களா, ஆனால் ஐ ஃபீல் ஆஃப் லேட் இங்கே நம்ம ஊரில் வந்து ஃபெமினிசம்ன்றது எப்படி ஆகிப்போச்சுன்னா ஒரு விக்டம் கார்டு மாதிரி ஆகிப்போச்சு. ஓகேங்களா, என்ன வேணால் எந்த பொண்ணு என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் நத்திங் வில் ஹேப்பன் டு ஹர் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. கார்டு மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆமாம். ஓகேவா,
என்ன நீங்க ஒண்ணுமே இல்லை. ஐ டெல் யூ திஸ் திங். இப்போ இந்த ஐபிசியை தூக்கிட்டாங்க இல்லையா, இப்போ ஐபிசி தூக்கிட்டு வேற கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆணை யாரோ ஒருத்தர் ரேப் பண்றாங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு தண்டனை கிடையாது. ஓகேங்களா? இதை எதிர்த்து கர்நாடகா ஹைகோர்ட்ல பெட்டிஷன் ஃபைல் பண்ணி ஆர்குமெண்ட் போகுது. ஆப்போசிட்ல வந்துட்டு பேசுறது வந்துட்டு நேஷனல் உமன்ஸ் கவுன்சில். ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இது ஜெண்டர் சென்சிட்டிவ், பெண்களை வந்துட்டு ரேப் பண்ணா மட்டும் தான் இது வந்து தண்டனையா இருக்கணும்னு ஆர்கியூ பண்றாங்க. ஸோ ஹவு இஸ் திஸ் ஃபேர்? இட்ஸ் நாட். இப்போ அதான் இப்போ அகைன் இன்னொரு வெயிட்டான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஜோயா ஒரு மேட்டர் பண்ணாங்க, சரத்தோட குக் வித் ஆமா கோமாளில இதை தூக்கி பார்த்தாங்க பாத்தீங்களா. இதே ஒரு பையன் பண்ணியிருந்தார், அவ்வளவுதான், பயங்கரமா கேரியரே காலி. ஆமா. இது 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 என்னது, இது நியாயம்? இப்போ நம்ம ஜோயாவை நம்ம டார்கெட் பண்றோம், ஜோயாவை நம்ம இந்த கேள்வியை கேட்கறோம் அப்படின்னா, நீ பண்ண தப்புன்னு சொல்றோம்னா டக்குன்னு விக்டம் கார்டோட வருவாங்க. நானே ஒரு பெண் என்ன வந்து கேட்குறீங்களேன்வா. ஓகேவா? இப்போ வந்துட்டு சரத் சொல்லலாம் இல்லைங்க அது சும்மா ஜோக்குன்னு. ஓகேவா? கிவன் எல்லாம் ஓகே, அவரு இஸ் இன் சிச்சுவேஷன் டு சே தட். ஓகே, அவருக்கு இந்த ஷோ விட்டா வேற ஷோ இல்லை பாவம், சொல்லுவார். அதுதான் கூட மணிமேகலை நிற்கிறாங்க, அவர் பேர் என்ன, அந்த மணப்பட்டி, அவர் பேர் என்ன, மாதம்பட்டி. மாதம்பட்டி. அவர் இருக்காரு, எல்லாம் சிரிக்கிறாங்க. இதே இது ஒரு பொண்ணு ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் அவர் சிரிப்பாரா? பொல்லாருன்னு வச்சிருக்க மாட்டாரு. சும்மா ஒரு வார்த்தை கேட்டுருங்க, ஏமா எதாவது அசிங்கமா இல்லையாமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ப்ளஸ் அது ஏர் ஆகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் நோட்டாக சொல்லியிருக்கலாமே, கட் பண்ணுங்க அந்த சீனை. ஏர் ஆயிருக்கும், அதுக்கப்புறமா தான் ஹாட் ஸ்டாரில் வந்திருக்கும். ஏர் ஆகும்போது சார் அந்த சீனை கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஸோ ஒரு ஆம்பளைக்கு போனால் அது மானம் கிடையாது, ஒரு பொண்ணுக்கு போனால் தான் மானமா? இதை நம்ம கேள்வி கேட்டோம்னா பெண்கள் பாவல்ல அந்த விக்டம் கார்டு எடுத்துட்டு வந்துருவாங்க. பெண்கள் பாவல்ல பிரான்ச் காட்டிக்கிட்டே இருப்பாங்க, இந்த சூளம் கட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. பெண்கள் நான் வந்து ஒத்துக்கிறேன். பிகாஸ் ஒரு பையனுக்கு நடக்கிறது ஒரு பொண்ணுக்கு நடக்குன்ற போது அது அநீதி, ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்றோம். அதே விஷயம் ஒரு பையனுக்கு நடக்குதுன்னா அது நம்ம பெருசா கன்சிடர் கூட பண்றது இல்ல. ரேப்பே தப்புன்றாங்க, ஒரு பையனை நீங்க ரேப் பண்ணிட்டு தண்டனை இல்லன்றாங்க, என்ன சொல்லுவீங்க நீங்க இதுக்கு? தட்ஸ் நாட் ஃபேர். எக்ஸாக்ட்லி. இப்போ ஃபெமினிசம் பேசுறவங்க அத்தனை பேருமே இது தப்புன்னு பேசி இருக்கணும், யாருமே பேசலையே, எல்லாம் சும்மா தானே இருக்காங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ திஸ் இஸ் நாட் ஃபெமினிசம். இவங்களுக்குலாம் செலக்டிவா வச்சிருக்காங்க, இவாளை பத்தி இவா பேசினாதான் அது ஃபெமினிசம். பட் ஆனா அதான் பிரியாணி மேன் வீடியோல வந்து பெண்களை பத்தி பேசும்போது பிரியாணி மேன் வந்து மேல் சான்ஸ்டிக் மாதிரி பிஹேவ் பண்றாரு, அவர் வந்து ஃபெமினிசம்க்கு அகைன்ஸ்டா ஒர்க் பண்றாரு, பேசுறாரு அப்படின்ற ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறோம் நம்ம இல்லையா? சோ அத தான் நான் கேக்குறேன். இந்த நம்ம ஒரு வெர்ஷன் ஆஃப் ஃபெமினிசம் அகைன்ஸ்ட் தான் நான். எஸ், நம்ம ஒரு வெர்ஷன் ஆஃப் ஃபெமினிசம் இஸ் ட்ரைங் டு. சரி, நம்ம ஒரு வெர்ஷன் ஆஃப் ஃபெமினிசம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த ஃபெமினிசம் இட்ஸ் அவங்க வந்துட்டு ஆண்களை எதிரியா தான் பாக்குறாங்க. அகைன் ஐ கம் டு திஸ் லா. ஒரு ஆணை வந்து ரேப் பண்ணலான்றது என்ன ஒரு நியாயம்? ஓகேங்களா? ரேப் பண்ணலாம் இல்ல, ரேப் பண்ண தண்டனை வேணும்ல, கண்டிப்பா. ஓகேங்களா? அண்ட் இந்த ஃபெமினிஸ்ட் யாருமே ஏன் வந்துட்டு டிரான்ஸ் உமனை பத்தி பேசுறது கிடையாது? நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? பெண் ஒடுக்குமுறை கரெக்ட் தாங்க, சூப்பருங்க. இந்த டிரான்ஸ் உமனுக்கு பாருங்க வந்துட்டு கோட்டா தர மாட்டேங்கிறாங்கன்னா அதெல்லாம் எப்படிங்க பேசிக்கிட்டு, ஏன் பேசு, உமன் தானே அவங்களும், பேச மாட்டாங்க. ஸோ நம்ம ஒரு ஃபெமினிசம் இஸ் வெரி மர்க்கி. இவங்களோட லாஜிக் எங்கேயோ இருக்கு, என்னவோ இருக்கு. ஓகேங்களா? அதாவது எப்படின்னா அகைன் ஹைட்டான பையன் வேணும், ஃபேரான பையன் வேணுன்றதெல்லாம் சாய்ஸ். எனக்கு செக்ஸியான ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னா நான் மிசாஜினிஸ்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ்? ஓகேவா? பையனுக்கு வீடு இருக்கணுங்க. பட் நீங்க ஒரு பொண்ணு செக்ஸி அப்படின்றப்பே அது ஆப்ஜெக்ட் ஆயிருது அந்த பொண்ணு. அது கரெக்ட் தான், பசங்களை சொல்லும்போது அது ஆப்ஜெக்ட் தான், கரெக்ட், ஐ அக்செப்ட். பசங்களே வந்து அவன் ஹைட்டா இருக்கணும், ஃபேரா இருக்கணும், ஜிம் பாடியா இருக்கணும், அது ஒரு ஆப்ஜெக்ட சொல்றதுதான், இது ஒரு ஆப்ஜெக்ட் சொல்றதுதான். பட் நம்ம நீங்க வந்து அது வேற மாதிரி கூட எடுத்துட்டு போலாமே. எப்படி? நீங்க இப்படி இருக்காதீங்க, ஃபெமினிசம்னா இதுதான் உண்மையான ஃபெமினிசம் நீங்க சொல்லலாமே. கிளாஸ் எடுக்கிறதுக்குலாம் இங்க வரலையேங்க. நம்ம வந்துட்டு குழந்தைங்களா இவங்கெல்லாம்? நீங்க எப்படி சொல்றீங்கன்னா இவங்களுக்குலாம் தெரியல, நீங்க கத்து கொடுங்கன்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா? கத்துக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். எக்ஸாக்ட்லி, they don't want to do this. ஒண்ணுமே இல்ல, 90ml ஒரு படம் பாத்தீங்களா? நான் பார்க்கல. எல்லாம் ஃபீமேல் சென்ட்ரிக், ஃபீமேல் டேஷ் எல்லாம் ஒண்ணு தானே. எப்படி இருந்துச்சு படம்? நான் பார்க்கல. நீங்க வந்து அது ஆப்வியஸ்லி அது வந்துட்டு எப்படி சொல்றது, நானே எப்போ பார்த்தேன், வேற வழி இல்லாம தான் தியேட்டர் அதுக்குள்ள போய் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் ரிமெம்பர் when I saw this. It was the worst. ஓகேங்களா? கேட்டா பெண்கள் ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி. இது ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி கிடையாது. ஸ்நேகிதியா படம் பார்த்திருக்கீங்களா? ராதை மனதில், அதுதான் ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி. நல்லா இருக்கும், நல்லா தில்லா இருக்கும் படம், சூப்பரா இருக்கும், நல்லா இது நல்லா டீசெண்டா காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? இதுல என்னன்னா பெண்கள் இப்படிதான் அப்படின்ற மாதிரி, என்ன சொல்றது, பெண்கள் இப்படிதான்ற மாதிரி ஒரு ஃபீமேல் டைரக்டர் தான் நினைக்கிறாங்க. அவங்களே சொல்லும்போது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? பின்ன இப்போ நம்ம எவ்வளோ ப்ராக்ரெசிவாக எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒருத்தன் கேட்பான் வந்துட்டு, இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்துட்டு, அப்போ பெண்கள்லாம் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்றியா? யாருமே ஸ்மோக் பண்ணக்கூடாது. எக்ஸாக்ட்லி. அதே இது ஸ்க்ரீனில் ஒரு பொண்ணு வந்து போல்டாக இருக்குன்னு காட்டினா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஸ்மோக் பண்ணுற மாதிரி. எக்ஸாக்ட்லி, கரெக்ட். ஓகேவா? போல்ட்னஸ்ங்கிறது ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அதல தான் வருது. எக்ஸாக்ட்லி. ஓகேவா? ஆண்கள் பண்ணுறதே பண்ணாதான் வந்துட்டு போல்டுன்னு இல்லை, ஆண்களை விட மேலே பண்ணாதான் போல்டு. ஓகேவா? ஸோ அதை காட்ட மாட்டேங்கிறாங்க யாருமே.
வந்துட்டு ஆண்கள் பண்ணுறது அவன் குடிக்கிறானா நீயும் குடி அப்படின்றது எக்ஸாக்ட்லி. அது ரொம்ப ரொம்ப ஸ்டூப்பிடாக இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போதே. இதெல்லாம் ஒரு படம்ட்டு எப்படி ரிலீஸ் ஆச்சுன்றதே ஆச்சரியமாக தான் இருக்குது. ரிலீஸ் ஆனால் என்ன சொல்லியிருப்பாங்க, ஓ ஒரு பெண் என்ன சொல்கிறது விமன் சென்ட்ரிக் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் யூனோ. ஸோ இந்த மாதிரி நம்ம ஊரில் ஃபெமினிசம் என்ன அப்படின்றது வந்து அவங்களுக்கே தெரியல, ஃபெமினிசம் பேசுகிறவங்களுக்கே தெரியல என்னது ஏது ஃபெமினிசம்ட்டு. ஸோ அவங்கள கரெக்ட் பண்ணி நோ யூஸ். ஸோ ஒரு ஃபெமினிசம் பேசுற பொண்ணு எப்படி இருக்கணும் உங்க பார்வையில? எப்படி இருக்கணும்னா புரியல. she should think that I am equal to a man. இப்போ feminism is giving women என்ன சொல்றது whatever they want அப்படின்றது தான் வந்துட்டு இவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸ்மோக் பண்ணுமா ஸ்மோக் பண்ணிக்கோ அப்படின்றது இல்லை, இட்ஸ் ப்ராக்ரெஸ். ஓகே, பெண்களுக்கு வந்து கோட்டா கிடைக்கிறது கிடையாது. ஓகேவா, பேர் என்ன பேட்ஸில் வந்து அவ்வளோ டேக்ஸ் இருக்குன்றாங்க. ஓகேவா, டேம்பான்ஸை பற்றின புரிதல் இல்லை. எத்தனையோ பெண்களுக்கு வந்து இன்னும் என்ன சொல்றது கிராமங்கள்ல தே ஆர் அப்ரஸ்ட்ன்றதே அவங்களுக்கு தெரியல. ஓகேவா, படிப்பறிவு இல்லாமல் இருக்காங்க. ஓகேவா, பெண்களுக்குன்னு தனியாக கோட்டா இல்லாமல் இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனை பெண்களை பற்றி மட்டுமே இருக்கு. ஓகேவா, அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் தம்மடி, அவன் தம்மடிக்கிறான் நீயும் தம்மடி, அவன் வந்து ரோட்டில் பஞ்சாயத்து பண்ணுறானா நீயும் பஞ்சாயத்து பண்ணு. திஸ் இஸ் நாட் ப்ராக்ரெஸ். ஓகேவா, ஃபெமினிசம் இஸ் அபவுட் ப்ராக்ரெஸ் தானே. ப்ராக்ரெஷனை நோக்கி இவங்க போகிற மாதிரி தெரியல எனக்கு. உங்களை ஒரு ஆணாதிக்கவாதி அப்படின்னு ஒரு சைடு போட்டுறாயிட்டே இருக்கு. பிரியாணி மேனா அவர் எப்பவுமே பெண்களுக்கு அகைன்ஸ்டா தான் பேசுவார், பேக் டு கிச்சன் வாரு. ஸோ அவர் எதுக்கு அதை சொல்லணும்? இது வந்து எப்படின்னா நான் வந்து என்னவோ பண்றேன், அது ஏன் என்னோட லைஃப் பர்சனல் லைஃப்னுவாங்க, என்ன வேணாலும் நான் பண்ணுவேன், நீங்க ஏன் அதை சொல்றீங்க பேக் டு கிச்சன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வரும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன சொல்றீங்க? நான் வந்து நீங்க என்னோட எல்லா வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐ ஒன்ட் சே உமன் கோ பேக் டு த கிச்சன் அப்படின்ட்டு. அதாவது பெண்கள்லாம் கிச்சனுக்கு இருக்குன்னு நான் சொன்னதே கிடையாது. ஐ லுக் அட் அ வீடியோ, அந்த வீடியோவில் எனக்கு ரக்கட் பாய் தான் வேணும், என்ன பழம் மாதிரி தான் இருக்கணும் அப்படி இப்படின்லாம் வந்துட்டு பெண்களை வந்துட்டு இன்னும் ஒரு 10 வருஷம் பின்னாடி தள்ளிட்டு போகிற மாதிரி யாராவது பேசுகிறாங்க. இல்லை பெண்கள் இப்போ வந்துட்டு பெண்கள்னாலே இப்படி தான் அப்படின்ற மாதிரி பொது வெளியில் வந்துட்டு வேற மாதிரி இம்ப்ரெஷன் ஒருத்தன் கொண்டு வராங்கன்னா நீ கிச்சனுக்கு போகிறது தப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகேங்களா, இதெல்லாம் மூடி வைங்க, நீங்கள் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இதே நான் பசங்களை பற்றியும் சொல்லியிருக்கேன். பசங்களும் வந்துட்டு பொண்ணுங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணி போட்டோம். சொல்லி இவங்கெல்லாம் ஜெயிலில் தூக்கி போடுங்க, ஏன் இப்படிலாம் பேசிட்டு சுற்றுறாங்க, ஏன் அப்படி கேள்வி கேட்குறாங்கலாம் நான் கேட்டிருக்கேன். யூனோ இட்ஸ் நாட் அ ஜென்ரலைஸ்ட் திங். அது ஏன்னே தெரியல, உண்மையில தான் நானும் வந்துட்டு உங்ககிட்டே கேட்குறேனே. அது ஏன் இப்போ ஒரு பையனை பார்த்து இவெல்லாம் ஒரு லூசுடா அப்படின்னா இன்னொரு பையன் ஆமாண்டா அவன் லூசுடான்னு போயிட்டே இருப்பான். அதே இது ஒரு பொண்ணை பார்த்து இந்த பொண்ணெல்லாம் வந்து என்ன இதெல்லாம் திருந்துமா அப்படின்னா பெண்களை உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு அந்த பொண்ணை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஏன் டென்ஷன் ஆகுற? எக்ஸாக்ட்லி. ஒரு இண்டிவிஜுவலை பற்றி பேசினா for some reason women online think I talk about all women. அப்படி இல்ல, இப்போ நீங்க இர்ஃபானை பத்தி பேசும்போது நான் கேட்கலாம் அப்ப இவருக்கு இர்ஃபானை பிடிக்காதோ அந்த क्वेश्चन அதுல அது பொதுவெளியில நீங்க பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா வரும். அதே டெய்லர் அக்காவை பத்தி சொல்லும்போது இவனுக்கு பொண்ணுங்களே பிடிக்காதுங்க அப்படினா how is this fair? because டெய்லர் அக்காவை நிறைய பசங்களுக்கு பிடிக்குது. சோ வந்து அவங்க வந்து டெய்லர் அக்காவோட வளர்ச்சியை அவர் தடுக்கறாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ரொம்ப 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 பெரிய வளர்ச்சி தான் फ्रेंड्ஸ். நல்ல வளரட்டுங்க, வளரட்டும், பிரச்சனையே கிடையாது. சோ நீங்க உங்களோட 103 ரூபாய் அத விட மாட்டீங்க? விடவே மாட்டேன். உண்மையாவே நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணீங்களா? ஆமா, அப்படியே இந்த வீடியோல நான் காட்டியிருப்பேன். கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா என்ன ரெக்கார்டடா இருக்கு. இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா அது கண்டிப்பா ஏதாவது ஒரு ரிசல்ட் கிடைச்சா ஹோப்ஃபுல்லி நல்லா நம்ம போட்டது ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் வரும். அது ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு வந்து சோஷியல் மீடியால என்னோட வீடியோவை பார்த்து கமெண்ட் அடிக்கிற பசங்களோ சரி இல்லை பொண்ணுங்களோ சரி, அவங்களாம் தெளிவாக இருக்காங்க. இது என்ன ஏது அப்படின்ற ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ மை வீடியோ இஸ் நாட் ஃபார் தெம். ஓகே, அவங்க தெளிவாக இருக்காங்க. பார்த்துட்டு ஓகே நான் ஏதோ நினச்சேன், இது உஷாராக தான், இது வந்து நம்ம இனிமேல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்றது மாதிரி இருக்கானுங்க. ஆனால் என்ன சொல்கிறது, த டார்கெட் ஆடியன்ஸ் ஃபார் தட் பர்டிகுலர் வீடியோ வாஸ் என்ன சொல்கிறது அண்டர் ப்ரிவிலேஜ்ட் பிலோ மிடில் கிளாஸ் பெண்கள் தான். இப்போது நம்ம வீட்லேயே யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க, ஓகே அவங்க சேரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டிலாம் இருக்காது, இதை பற்றிலாம் மேட்டரே தெரியாது, பின்னாடி ஜிஎஸ்டி கேஸ்லாம் தெரியாது. நம்ம வியூவர் ஒருத்தன் பார்த்து அக்கா அதை பாருங்கக்கா இந்த மாதிரி நடக்குது உஷாராருங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு பர்பஸுக்கு தான் நான் போட்டேன். பட் இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது, இதை நம்ம சொல்லணும் அப்படின்றத எப்படி சூஸ் பண்ணுறீங்க? இவ்வளோ ஹைப் வருது, நம்மளும் போய் சேரலாம் அப்படின்ட்டு தான் நினச்சேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க தான் போய் சேர்ந்தாங்க. ஃபஸ்ட்டு சேர்ந்துட்டு ரொம்ப சீப்பாக தான்டா இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பில் அமிச்சாங்க. அவங்க பில்லில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி அதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் இப்போ அவங்ககிட்ட கேட்டேன், இதெல்லாம் நீ கேட்கலையா எதுவும் கான்டாக்ட், இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னாங்க. ஸோ என்னோட ஃப்ரெண்டு என்னோட நாலேஜில் இருக்கிற பர்சனுக்கே இதெல்லாம் தேவைன்றது தெரியல.
ஸோ அதுக்கப்புறம் தான் ரிசர்ச் பண்ணும்போது எங்கேருந்து எங்கே போகுது எங்கேருந்து போகும்போது நிறைய விஷயங்கள் வந்துச்சு. ஸோ அதை கம்பைல் பண்ணி தான் ஐ மேட் தட் வீடியோ. ஓகே, இப்போ இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்குமே நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டாங்க, இன்ஸ்டாகிராம் யூடியூபர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பிரியாணி மேன் ஒன்று சொல்றாரு. பிரியாணி மேன் சொல்றாருன்னா வந்து இஷ்டமே இருக்கு பண்ணுங்கடா, என்ன எவ்வளவோ பண்ணுங்க, பட் பி ரெஸ்பான்சிபிள் டு த பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் யுவர் கான்டென்ட். அவ்வளவுதான். அவனை ஏமாத்தாது, அவ்வளவுதான். அவனுக்கு ஜிஎஸ்டி நம்பர் கரெக்டாக கொடுத்துரு. அவனை வந்து ரோட்ல பாத்தீங்கன்னா அடிச்சு தூக்காது, அவ்வளவுதான். தாக்கப்பட்டாங்க. இதுக்கு இந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல வருவாங்க. அம்மா கூட சேர்ந்து உர்ஃபி வீடியோஸ்க்குலாம் வந்து நீங்க ரியாக்ட் பண்ணி போறீங்களா? ஸோ அந்த ஐடியா எப்படி வந்தது? நான் ஒரு வாட்டி உர்ஃபி ஜாவதோட பெரிய ஃபேனுங்க நான். நீங்களா? நான் சொல்லிடுறேன், ஓகேவா? எனக்கு அதெல்லாம் ஐ எம் டோட்டலி இன் ஃபேவர் ஆஃப் ஹர் ட்ரெஸ்ஸஸ். சரிங்களா? பெரிய நான் அதான். ஸோ என்னன்னா அவங்க கிரியேட்டிவிட்டி, என்ன மாதிரி கிரியேட்டிவிட்டி அதெல்லாம். ஸோ அந்த வீடியோஸ் நான் வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும், அம்மா பின்னாடி வந்து என்னடா இதெல்லாம் ட்ரெஸ் அப்படின்னாங்க. ஸோ ஷி வாஸ் கிவிங் கமெண்ட்ஸ் பின்னாடி இருந்து. அப்புறம் வந்துட்டு அவங்க ப்ரொஃபைலை காட்டுறேன், ப்ரொஃபைலுக்குள்ள போய் காட்டும்போது ஷி வாஸ் கிவிங் அ கமெண்ட் ஃபார் எவ்ரி ட்ரெஸ். சரி, இது சூப்பர் கண்டென்ட்டா இருக்கு, வா நம்ம வந்து வீடியோல பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே உட்கார வச்சுட்டு தான். அவ்வளவுதான். பையன் வந்து ஷூட்டிங் வந்தான், வேற ஒரு வீடியோ எடுக்க வந்தான். தம்பி ஷூட்டிங் வேற மாத்திரம், ஒயிட் ஸ்கிரீனை போடு, டேபிள போடு, உட்காந்து ரியாக்ட் பண்ணுவோன்னு பண்ணதுதான். பட் அது கீழே நான் கமெண்ட்ஸ் படிச்சேன், ஒரு அம்மா கூட சேர்ந்து பாக்குற வீடியோஸா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில. அது என்ன அம்மா கூட சேர்ந்து எந்த வீடியோஸ் பார்க்கணும், எந்த வீடியோ. இன்னொன்னு ஐ எம் grown as man. ஒரு சின்ன பையன் பார்த்தா கூட ஒரு லாஜிக் இருக்கு. இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கேன் நான், எங்க அம்மாலாம் உட்காந்து சொல்வதெல்லாம் உண்மையெல்லாம் பார்ப்போம். நீங்க உர்ஃபி ஜாவேதுக்கு அப்படின்றீங்க, உர்ஃபி ஜாவேது ஊர் பஞ்சாயத்தா நாங்க பார்ப்போம், நீங்க வேற. ஓகே, நான் இன்னொரு क्वेश्चन நினைக்கிறேன். பார்க் வீடியோ ஆப்வியஸ்லி ஏன்னா வந்து பாக்கும்போது ஷாக்கிங்கா இருந்துச்சு, இவ்வளவுலாம் நடக்குது அந்த பார்க்ல அப்படின்ற மாதிரி. சோ அது எப்படி அந்த நான் காட்டுறதா 50% தான். அப்படியா? people were not bothered actually. அதுக்கப்புறம் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்களா அந்த பார்க்ல? என்ன எடுப்பாங்க? இல்ல நம்ம ஒரு வீடியோ போடுறோம், அது 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் பாக்குறாங்க. இன் கேஸ் அந்த பார்க் மெயின்டைன் பண்றவங்க கூட பார்க்க வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா அதுக்கப்புறம் இந்த இதுவும் ஆக்ஷன் ஐ வுட் சே அது ஒன்றும் இல்லை. ஜென்ரலாக வி வென்ட் டு ஷூட் சம்திங் எல்ஸ். ஆனால் வந்துட்டு இதெல்லாம் பார்த்த உடனே சரி கான்செப்டை மாற்றி இப்படி பண்ணலான்னு தான் வி தாட். அண்ட் ஐ வுட் சே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க, நீங்கள் ஒரு பார்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த பார்க்கோட கன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களோட டாக்ஸ் காசும் இருக்குது. இந்த பார்க்கோட கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம டாக்ஸ் காசு இருக்குது. ஸோ இஃப் தட் பிஹேவியர் ஆஃப் தெம் மேக்ஸ் யூ அன்கம்ஃபர்டபுள், உங்க கேமரா எடுத்துட்டு போய் நின்னுடுங்க. ஆமா, நீங்க கேமரா எடுத்துட்டு போய் நிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. ஆமா, அதை பண்றதுக்கு தான் அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? சோ ஐ வுட் சே தட் அப்படிதான் வந்து இதெல்லாம் ஸ்டாப் ஆகும் நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஆக்சுவலா நிறைய சொன்னீங்க, நிறைய பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன் பிரியாணி மேனை பத்தி. இப்படி ஆஃப்லைன்ல பேசுறதே எல்லாம். ஆமா ஆமா, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. மழை பெய்ய இடி மின்னலுடன் கூடிய அடைமழை வர காரணத்தினால ஆமா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வானத்துக்கே பொறக்கல, இவனெல்லாம் வச்சதுக்கு இன்டர்வியூ எடுக்கிறீங்க. ஓகே, நம்ம வந்து இத்துடன் இந்த கான்வர்சேஷனை முடிச்சுக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, அதை அப்படியே தொடர்ந்து பண்ணுங்க. கண்டிப்பா. Thank you so much. Okay, thank you so much. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வரும் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில்.